எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஜிலேபி எல்லாம். நல்லா சைஸான ஜிலேபி இருக்கலாம். வலையே நல்லா சிக்கலாகிட்டார் அவர். எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா எவ்வளோ சைஸான ஜிலேபி இருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்க வலை விட்டுருக்கோம். அந்த வலையில் தான் மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்க்கலாம் வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், அதனால் வீடியோஸ்லேயே எடுத்து தெளிவாக காட்ட முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி ஃபுல்லாக நான் தண்ணி நடுவில் இருக்கிறேன். என்னை சுற்றி ஃபுல்லாகவே தண்ணி தான். செம்மையாக இருக்குது. கிளைமேட் வேறு அப்படியே கூலிங்காக சூப்பராக இருக்குது. சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு. வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்ட்டு, ஓகேங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? கமெண்ட்டில் என்ன பண்ணலான்ட்டு சொல்லுங்கள், என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ போடலாம், என்ன பண்ணலான்ட்டு. நான் என்ன தப்பு பண்ணுறன்றதே சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலையில் பார்த்தீங்கன்னா தக்க அந்தளவுக்கு இன்னும் கட்டில் ரெடி பண்ணல. என்ன ஜிலேபி மாட்டியிருக்குன்னு தெரில. ஜிலேபியா இது விராலும் படம். இந்த வலையில் மீன் இழுத்துகிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஜிலேபி மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், ஜிலேபி சூப்பராக இருக்காங்க 2 பேரும். இது வந்து கரையிலே தான் ஒரு 4 அடி 5 அடி தான் ஆழம் இருக்கும். நான் கல் வச்சுருக்கேன், இன்னும் ஈயம் கட்டணும், ஈயம் கட்டலை. ஃப்ரெண்ட்ஸ், மீனை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா சைஸான ஜிலேபி நல்லா மாட்டிகிட்ருக்காங்க. நம்ம வலை இன்னும் நல்லா கீழே போய்ட்டு இதுவாக இருந்ததுன்னா நிறைய மீன் கிடச்சிருக்கும். வலை அந்தளவுக்கு கீழே போகல, அதனால். இங்கே பாருங்கள் இன்னொரு மீன் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மீன் செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலராக இருக்குது நல்லா பளபளன்னு. இந்த மாதிரி மழை வேறு லைட்டாக பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெய்யலனா கூட பரவாயில்ல. பாருங்கள் எங்கே இந்த வலை தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மீன் மாட்டியிருக்காரு. இது வரைக்கும் எதுவும் இல்லை இதெல்லாம் எடுத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஜிலேபி மாட்டியிருக்கு. கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அடியில் போய் சரியாக உட்காரல போல், பூந்து போயிட்டுருப்பாங்க. கல்லு தான் வச்சு விட்டேன், அப்பயும் போய் உட்காரல போல மீன் அடியில். இதே 3 ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா 3 வலை விட்டுருந்தோம். இது 2வது வலை பார்க்க போகிறது. இது வரைக்கும் பாருங்கள் பஞ்சு. தண்ணி வேறு ஆழமாக இருக்குது. ஃபோனில் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரில. நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், அதனால் வீடியோவும் எடுக்கணும், மீன் இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி இங்கே கொஞ்சம் ஆழம், பார்ப்போம் என்ன மாட்டியிருக்கான்னு. நான் விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆகுது. நைட்டே உள்ள இங்கே ஒரு ஜிலேபி மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா எவ்வளோ சைஸான ஜிலேபி இருக்குது பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்காரு பாருங்கள். நல்லா வேட்டை தான். ஓய் இது ஆனால் இதோட ஜிலேபி வலையே கிடையாது. இது அவர் இதில் மாட்டியிருக்காரு. வேறு எதனா இன்னொன்று இருக்கான்னு பார்ப்போம், வேறு எதனா மாட்டியிருக்கான்னு.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தர் மாட்டியிருக்காரு. பாருங்கள், இந்த சத்த கித்த எல்லாம் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி உருவிட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இவர். இங்கே பாருங்கள் மீன் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக. அவரை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து வீடியோவில் காட்டுறதுக்காக உங்களுக்கு விட்டுருக்கேன். அவரை நான் தனியாக எடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கார். இதோ பாருங்கள், எவ்வளோ கலராக சூப்பராக இருக்கார் பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஜிலேபி எல்லாம். நல்லா சைஸான ஜிலேபி இதெல்லாம். வலையே நல்லா சிக்கலாக்கிட்டார் அவர். எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வேட்டை தான். இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்ல வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பராக மாட்டியிருக்கு மீன்லாம். ரெண்டாவது வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிலேபி நீட்டாக மாட்டியிருக்கு. 4-5 ஜிலேபி. இங்கே பாருங்கள், எதுவும் இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. வாவ், இங்கே ஒருத்தர் மாட்டியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரிறாருங்களா? நல்லா மாட்டி சிக்கின்னு இருக்காரு தலை. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இது மீன்லாம் இப்போ எடுக்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மீன் மாட்டிக்கிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு வலை இங்கே தான் இருக்குது, 3வது வலை தான். காற்று வேறு செம்ம காற்றுறியுது ஃப்ரெண்ட்ஸ். மழை வேறு யாரெல்லாம் அப்படியே பேஞ்சினே இருக்குது. தெரியுதான்னு தெரில கேமராவில். இதுலேயும் போய் பார்ப்போம் என்ன மீன் மாட்டியிருக்குன்ட்டு. நான் கடைசியாக எடுத்துகிட்டு எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், அதனால தான் கரெக்டாக எடுக்க முடியல. பாருங்கள், இதான் 3வது வலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலையில் தான் நல்லா மீன் பார்த்திங்கன்னா படும். இந்த வலை கொஞ்சம் ஆழத்தில் விட்டுருக்கேன், ஆனால் அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியாது. நான் மொத்தமாக எடுத்துகிட்டு எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு கரையில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வலை ஆழமான வலை இது கொஞ்சம். நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் நம்ம இன்றைக்கி பிடிச்ச ஜிலேபி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பட்டையாக செம்மையாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். இது எல்லாமே நல்லா சைஸான ஜிலேபி. இதுதான் இன்றைக்கி வலையில் மாட்டுச்சு. இது நல்ல வேட்டை தான், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்ல வேட்டை தான் இன்றைக்கி. தக்க வலை விட்டுருக்கோம். அப்புறம் விரால் மீனும் போட்டிருந்தோம், அதுவும் நல்லா மாட்டியிருக்கு. விரால் அடிச்சிருக்கு. நல்லா இன்றைக்கி வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு போய் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விரால் அங்கே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் விரால் மீன் நல்லா வேட்டை தான் இன்றைக்கி சூப்பராக. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 மீன் மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 2 விரால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி நல்ல வேட்டை. ஜிலேபி மீன் பிடிச்சதும் இல்லாமல் விரால் மீனும் மாட்டுச்சு. ஒரு 10 தூண்டி போட்டிருந்தேன். இந்த வீடியோவை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கோன்ட்டு. செம்ம ஆக்டிவாக இருந்திருக்கும், செம்மையாக இருக்கும். அதை மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? நம்ம வீடியோலாம் நிறைய இருக்குது, ஃபிஷ்ஷிங் வீடியோலாம். அதை மறக்காமல் போய் பாருங்கள் யூடியூப் சேனல் பேஜுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.